ஹாய் கைஸ், இன்றைக்கி டாம் மேனிப்புலேஷன் டுட்டோரியல் கண்டினியூஷனாக ஒரு இன்புட் ரேடியோ பட்டனை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டாம் மேனிப்புலேஷன் டுட்டோரியல் பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஒரு ரேடியோ பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறதுனா ஒரு சிம்பிள் ஸ்னிப்பட் இன்புட் அந்த காலன் டபுள் காலன் ரேடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்புட் டைப் ரேடியோ நேம் ஈக்குவல் டு ஐடி ஈக்குவல் டு இப்படி தானாக ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்னிப்பட்லாம் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும், பிகாஸ் இதெல்லாம் நம்ம டைம் சேவிங் கெப்பாசிட்டி. ஸோ ஓனாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் இன்புட் டைப் ரேடியோ நேமோட ஆட்ரிபியூட்டோட இதை நான் இப்போ சொல்கிறேன். தென் நம்ம ஒரு 2 இன்புட் வச்சுக்கலாம். சீசன் இன்புட் வச்சுக்கலாம். சம்மர் இன்புட், ஒரு ரேடியோ பட்டனில் சம்மன் இருக்கும், சம்மர்னு இருக்கும், இன்னொரு ரேடியோ பட்டனில் வின்டர்னு இருக்கிற மாதிரி வச்சிடலாம். ஓகே, தென் இப்போ இந்த இன்புட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே இங்கே வந்து இப்போ வின்டர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு சீசன்னா ஒன்று தான் இருக்கணும், சம்மர் இருக்கணும் இல்லைனா வின்டர் இருக்கணும் சீசன்லாம். பட் இப்போ நான் நேம் ஆட்ரிபியூட் எடுத்துகிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், என்ன வருது நீங்களே பாருங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், 2 சம்மர் வின்டர் வருது. ரெண்டையுமே நம்மளை 2 ரேடியோ பிட்டுன்னு நம்மளால் செலக்ட் பண்ண முடியுது. பட் நம்மளுக்கு அப்படி வரக்கூடாதுல்ல. சம்மர் வின்டர்லாம் ஒரு சீசன் குரூப் தான். ஸோ குரூப்பில் ஏதாவது ஒன்று தானே வரணும். அப்படின்னா ஒரு ரேடியோ பட்டனில் ஒரு குரூப்பில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த நேம்ன்ற ஆட்ரிபியூட். ஸோ நேம் ஈக்குவல் டு ஒரு ஆட்ரிபியூட் நேம் சீசன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ நேம் ஈக்குவல் டு சீசன் 2 இன்புட்டுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சீசன்ற குரூப்புக்கு கீழே இந்த 2 ரேடியோ பட்டன் வந்துடும். ஸோ இப்போ இந்த 2 ரேடியோ பட்டனில் ஒரு வேல்யூவை தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு சம்மரை செலக்ட் பண்ணால் வின்டர் செலக்ட் பண்ண முடியாது, வின்டர் செலக்ட் பண்ணால் சம்மர் செலக்ட் பண்ண முடியல. ஓகேங்களா, ஓகே. தென் இதுக்கு தான் அந்த நேம் ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம எப்பயும் போல் ஒரு பட்டனு அதை கிளிக் பண்ணால் உள்ள ரேடியோ பட்டனில் செலக்ட் ஆகிருக்க வேல்யூ எடுத்து அலர்ட் பண்ணுற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை மேனிப்புலேட் பண்ணுவோம் டாம் வச்சு. ஸோ பட்டன் ஆன் கிளிக் கொடுத்தோன்னே F11ன்ற அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிற மாதிரி வைப்போம். ஓகேங்களா, ஓகே F11 கொடுத்தாச்சு. தென் இப்போ ஸ்கிரிப்ட்.jsல போய் F11 வந்து கொடுக்கணும். ஃபங்க்ஷன் F11 எப்பயும் போல் நம்ம முன்னாடி டாம் மேனிப்புலேஷன் டுட்டோரியலே பார்த்துருக்கோம். பார்க்கலன்னா அதை செக் பண்ணிட்டு இங்கே வந்துடுங்க, பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாம் மேனிப்புலேஷன் டுட்டோரியல் ஃபுல்லாக போட்டிருக்கேன், இப்போ தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணால் இன்புட் டைப் உள்ளே போய் நம்ம எந்த ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணியிருக்கோமோ செக் பண்ணியிருக்கோமோ அதோட வேல்யூவை நம்ம எடுத்து அலர்ட் பண்ணணும். வேல்யூ எப்படி எடுக்கிறதுனா வேல்யூன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இன்புட் டைப் ரேடியோ வேல்யூ ஈக்குவல் டு நீங்கள் அந்த ரேடியோ பட்டனை செலக்ட் பண்ணால் எந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறதுன்றத மாதிரி ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறது. பிகாஸ் இது இல்லைன்னா நம்மளால் வேல்யூவே அதுக்கு டிக்ளேர் பண்ணலைன்னா அது எப்படி வேல்யூ எடுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இன்புட் டைப் நேம் வந்து ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு வரது, வேல்யூன்றது செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த வேல்யூவை தான் நம்மளால் டேக் பண்ண முடியும், எடுக்க முடியும், எடுத்து எதாவது மேனிப்புலேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ அந்த வேல்யூ இன்புட் டைப் ரேடியோ செலக்ட் பண்ணோடனே எப்படி வேல்யூ எடுக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேரியபிள் செக் அப்படின்னு ஒரு சின்ன வேரியபிள் கிளிக் பண்ணிங்கன்னா document.queryselector அப்படின்னு நம்ம ஒரு புதுசு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கெட் எலிமெண்ட் பை ஐடி டேக் நேம்லாம் பார்த்தோம். query செலக்டருக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்கு இன்புட், தென் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட், தென் அதுக்குள்ளே நீங்கள் அந்த குரூப்புக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுக்கணும். நேம் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே குரூப் என்ன நேம் கொடுத்துருக்கீங்க, சீசன் தானே கொடுத்தோம். ஸோ அப்போ அந்த சீசனை தான் நம்ம கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. query செலக்டர் சிங்கிள் கொட்டேஷன் இன்புட் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நேம் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நீங்கள் அந்த குரூப்புக்கு என்ன நேம் கொடுத்துருக்கீங்க சீசன், தென் டபுள் காலன் செக். நல்லா பார்த்துக்கோங்க, பிகாஸ் இது ரொம்ப இந்த சின்டாக்ஸ் ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும், பட் ப்ராக்டிஸ் பண்ண யூஸ் ஆகும். இது என்ன பண்ணுன்னா சீசன் இருக்கிற அந்த குரூப்புக்குள்ளே இருக்க ரேடியோ பட்டனில் போய் செக்காக இருக்கா, ஏதோ ஒரு வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்காங்களாம் பார்த்து செக்கில் போய் காட்டும். செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரூன்னு வரும், செலக்ட் பண்ணலைன்னா ஃபால்ஸ் ஆர்எல்ஸ் நல்லுன்னு வரும். ஸோ இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் வந்து நல்லில் இல்லைன்னா ட்ரூ தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன அப்போ அந்த வேல்யூ எப்படி எடுக்கிறதுனா த செலக்டட் வேல்யூ இஸ் இது எப்பயும் போல் அலர்ட், தென் செக் டாட் வேல்யூ அப்படின்னு இருக்குது. ஸோ செக் டாட் வேல்யூன்னு எடுத்துட்டால் என்ன ஆகும்னா அந்த குரூப் சீசனுக்குள்ளே போய் டாட் வேல்யூ எந்த வேல்யூவை செலக்ட் பண்ணோமோ ரேடியோ பட்டனில் அந்த வேல்யூ எடுத்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது நான் இப்போதைக்கு அலர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், டாட் வேல்யூ கொடுத்தேன்னா இந்த சம்மர் ஆர்எல்ஸ் வின்டர், சம்மர் செலக்ட் பண்ணால் அந்த சம்மர் வந்துடும், வின்டர் செலக்ட் பண்ணால் அந்த வின்டர் வேல்யூ தான் அங்கே வந்து சேர்ந்துடும்.
இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணி அப்படியே அலர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதை அப்படியே மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அந்த வேல்யூ எடுத்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுவே எதுவுமே செலக்ட் பண்ணாமல் சப்மிட் கொடுத்தா செலக்ட் எனிதிங் அப்படின்ற மாதிரி அலர்ட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், சம்மர் வின்டர் இருக்குது, சம்மரை செலக்ட் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். த செலக்டட் வேல்யூ சம்மர். தென் வின்டர் செலக்ட் பண்ணுறேன், சப்மிட் கொடுக்குறேன். செலக்டட் வேல்யூஸ் வின்டர். ஓகே, எதுவுமே செலக்ட் பண்ணாமல் செலக்ட் எனிதிங். வாவ், எல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகே, DOM மேனிப்புலேஷன் இந்த இது இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்னும் நம்ம DOM மேனிப்புலேஷன் டுட்டோரியல் போக போக இன்னும் நிறைய கான்செப்ட் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. JavaScript டுட்டோரியல் ஃபஸ்ட்லேருந்து போட்டிருக்கேன். HTML CSS JavaScript கவர் பண்ணியிருக்கேன். என் பைத்தான் கூட கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பை.